ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு குக்கரில் வெங்காயம், தக்காளி, மஞ்சள் தூள், பருப்பு எல்லாத்தையும் போட்டு அதுக்குள்ளே கடாய் வந்துடுச்சு. நாங்கள் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். இப்போ இதுக்கு முன்னாடி என்ன போடுறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதுக்குள்ளே வாய்ஸ் கொடுக்க முடியல. நீங்கள் இப்போ முருங்காய் தக்காளியில் போட்டு வேக வச்ச பருப்பு எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். நல்லா கிண்டி விட்டுட்டு தண்ணியை ஊற்றி தேவையான உப்பு, மிளகாத்தூள் அப்படியே கலரி விட்டுக்குவோம். இப்போ கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றிட்டு நம்ம கொதிக்க விடலாம். அடுத்து என்ன போடுறதா, மாங்காய் போடுறோம். இன்னொரு சட்டியில் எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு உளுந்து போட்டு காஞ்ச மிளகா போட்டு வதக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டு பீரட்டை தூக்கி போட்டு வதக்கி விட்டுடலாம். அதுக்கப்புறம் உப்பை போட்டு நல்லா கிண்டி விட்டுடுவோம். தேங்காய் துருவி அதையும் மேலே போட்டுவிடுவோம். இது நல்லா கிண்டி விட்டுட்டு தான் வேகும். அண்ணோட இது பட்டதில் எண்ணெய் தடவை போட்டு முருங்கீரையை போட்டு நல்லா வதக்கி விட்டுடுவோம். என் பையனுக்கு மூணு 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 பொரியல் இருந்தால் தான் உள்ளே இறங்கும். அதனால் நான் 2 இது தான் செய்வேன். இப்போ நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு இதுவில் சாம்பார் சாதத்தையும், இன்னொரு இதுவில் பீட்ரூட்டையும், இன்னொரு இதுவில் முருங்கைக்கீரையை வச்சு பேக் பண்ணிடலாம். என் பிள்ளைக்கு ஸ்நாக்ஸ் இல்லைன்னா அதுவும் இறங்காது. அடுத்தது அதை தான் பேக் பண்ண போகிறோம். இதை 4 பக்கமும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னொரு பாக்ஸில் மாங்காய் தான் வச்சுருக்கோம். கூட ஸ்பூனையை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், இன்றைக்கி லஞ்ச் முடிஞ்சிடு. மதியானம் வந்தோடனே திருப்பி அழுவான். அப்போ இன்னொரு வீடியோ போடுறேன். பாய்.